டிசம்பர் மாத ராசி பலன்கள். மேஷ ராசி நேயர்களே, மாதத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா, உங்க வீட்டு ராசி அதிபதி பாத்தீங்கன்னா, செவ்வாய் வந்து சுகஸ்தானத்துல இருக்கிறார். அப்ப மாதத்தினுடைய ஆரம்பத்து நாட்கள்ல பாத்தீங்கன்னா, உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எல்லாமே நல்லா இருக்கும். அதே நேரம் அந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா, 7ஆம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா, கடகராசியில வந்து வக்ரம் அடைகிறார். அதனால அந்த 7ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, உங்களுடைய உடல்நிலை, அதே மாரி உங்களுடைய மனைவியின் உடல்நிலை வந்து ஏதாவது ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால வந்து என்னன்னா, உங்களுடைய உடல் நலத்திலையும், உங்களுடைய மனைவியினுடைய உடல் நலத்திலையும் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. தனாதிபதியான குரு, அதாவது குரு வந்து மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னா விரையாதிபதி. அவர் 12ல வந்து வக்ரம் அடைகிறதுனால வந்து என்னன்னா, குடும்பத்தில் உள்ள செலவுகள் வந்து கட்டுக்குள் வரும். அதே நேரத்துல வந்து என்னன்னா, தனஸ்தான அதிபதியான மேஷ ராசிக்கு சுக்கிரன் பாத்தீங்கன்னா, மாதத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா 9ல இருக்கிறாரு. அவர் 2ஆம் தேதிக்கு அப்புறம் 10ல வர்றாரு. இதனால வேலையின் மூலமான வருமானங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வண்டி வாகனத்திற்குரிய அதிபதியான சுக்கிரன் அவர் மாதத்தினுடைய 2ஆம் தேதியில வந்து என்னன்னா, தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு வந்து இடப்பெயர்ச்சி அடைகிறார். அப்ப 2ஆம் தேதி அவர் மகர ராசிக்கு வரும்போது தனது 7ஆம் பார்வையாக ராசிக்கு 4ஆம் இடத்தை வந்து பார்க்கிறார். 4ஆம் இடம் அப்படிங்கிறது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய இடம். அந்த இடத்தை வந்து என்னன்னா சுக்கிரன் பார்க்கறதுனால வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. அதே நேரத்துல அந்த இடத்துல வந்து என்னன்னா செவ்வாய் இருக்கிறார். அந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா ராசிக்கும் சொந்தக்காரர், அதே நேரத்துல 8ஆம் இடத்துக்கும் சொந்தக்காரர். சரிங்களா? அப்ப 8 அப்படிங்கிறது என்னன்னா விபத்து. அப்ப மாதத்தினுடைய ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா, அதாவது செவ்வாயினுடைய பார்வை சுக்கிரன் மேல் விழுவதனால, வண்டி வாகனங்கள்ல வந்து கவனமா இருக்கணும் ஆரம்பத்துல. வண்டி வாகனம் வாங்குற யோகமும் இருக்கு. அதே நேரத்துல கவனமாவும் இருக்கணும். அடுத்து அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா, 7ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ரம் ஆகிறார். அப்ப 7ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, வண்டி வாகனத்துல உள்ள கண்டங்கள் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த நேரத்துல வந்து என்னன்னா பயப்பட தேவையில்ல. ஆனா ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா, வாரத்தினுடைய முதல் வாரத்துல வந்து நிச்சயம் கவனமா இருக்கணும் வண்டி வாகனத்துல. இல்லன்னா விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. மாதத்தினுடைய ஆரம்பத்துல 6ஆம் இடத்து அதிபதியான புதன் அவர் வக்ரத்தோட வந்து என்னன்னா ராசிக்கு 8ல இருக்கிறார். இதனால வந்து என்னன்னா ஆபீஸ்ல வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள், அந்த மாதிரி வம்பு வழக்குகள், இந்த மாதிரி இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால மாதத்தினுடைய ஆரம்ப 2 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் வேலை பார்க்குற இடத்துல. அதுக்கப்புறம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதுக்கப்புறம் பெரிய விதமான பிரச்சனைகள் ஏற்பட மாதிரி எதுவுமே இருக்காது. வேலை வந்து நல்லா போகும். அதே நேரத்துல வந்து என்னன்னா, நீங்க என்னதான் இப்படி இருந்தாலும் கூட பார்த்தோன்னா, வேலையின் மூலமாக உங்களுக்கு லாபங்களும் கிடைக்கும். அதே நேரத்துல தொழில்ஸ்தான அதிபதியான சனி, அவர் லாபஸ்தானத்துல வந்து அதாவது கும்ப ராசியில இருக்கிறார். அதனால தொழிலின் மூலமாக வருமானங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. காதலிப்பவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தான்னா, காதல் ஸ்தான அதிபதியான சூரியன், அவர் வந்து ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார். அதோட கூடவே வந்து பாத்தீங்கன்னா புதனும் இருக்கிறார். புதன் வந்து வக்ரத்துல இருக்கிறார். அதனால இப்ப நீங்க வந்து காதலிச்சவங்க கிட்ட வந்து என்னன்னா, திருமணம் செய்வதற்கான பேச்சுவார்த்தை ஏதாவது பேசுனீங்கன்னா, அது சுமூகமாக முடிவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால இந்த சூரியன் பாத்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 16ஆம் தேதிக்கு அப்புறம் 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறார். அதே நேரத்துல புதனும் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அந்த நேரத்துல வந்து என்னன்னா, நீங்க காதலிச்சவங்ககிட்ட வந்து என்னன்னா, கல்யாணம் முடிக்கிறத பத்தியான பேச்சுவார்த்தைகள் அந்த மாரி நீங்க பேசுனீங்கன்னா, அது வந்து திருமண பந்தத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. திருமணத்திற்கு வரன் அமையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா வரன் அமையும். ஏன்னா, குடும்பஸ்தானத்துல பார்த்தீங்கன்னா, குரு அமர்ந்திருக்கிறாரு. அதே நேரத்துல அவர் வக்ரமா இருக்காரு. அவர் விரையாதிபதியா இருக்கிறதுனால, வக்ரமா இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, மனைவி ஸ்தானமான சுக்கிரன் வந்து அவர் இப்ப திரிகோண ஸ்தானத்துல இருக்கிறாரு மாதத்தினுடைய ஆரம்பத்துல. 2ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 10ஆம் இடத்துக்கு போயிருவார். அந்த மனைவி ஸ்தானத்தினுடைய அதிபதியான சுக்கிரன், அவர் 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்ப்பார். அதனால நிச்சயமாக திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.